சாமையா அவர்களை, பிராணி ஹீலர் சாமையா அவர்களை ஆக்னா சக்கரம் அதை பத்தி தெளிவான உரை கொடுக்க இருக்கிறாங்க. ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. ஆடியோ கேக்குதுங்களா? கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்குதுங்க ஐயா. இப்போமா எப்படி இருக்கு? ஓகேங்க ஐயா. பூஜாமா உங்களுக்கு எப்படி இருக்கு சவுண்டு? பூஜாமா வாழ்க வளமுடன்மா வரலைங்களா? சவுண்ட் கேட்கலீங்களா? சவுண்ட் கேட்கலீங்களா? இப்போ கேக்குது, கேக்குதுங்களா? கம்மியா கேக்குது. இப்போ கேக்குதுங்களா? ஓகேங்களா? சரிங்க ஐயா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சக்ரா வந்து ஆஜ்னா சக்ரா. தொடர்ச்சியா சக்ராஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆஜ்னா சக்ரா அப்படின்றது மட்டும் இல்லாம கூடவே நம்ம நெற்றி மையத்துல இருக்க ஃபோர்ஹெட் சக்ராவும் பார்ப்போம் டைம் வந்ததுன்னா. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான சக்ரா. நம்ம ஆஜ்னா சக்ரா நீங்கள்லாம் வந்து முதல்ல உங்க ஆஜ்னா சக்கரத்துல தான் பயிற்சி ஆரம்பிச்சிருப்பீங்க. மகரிஷியை வந்து ஆஜ்னா சக்ரா தான் ஃபர்ஸ்ட் ரீச்சை கொடுத்துருப்பாங்க. அதுக்கான விளக்கங்களும் ஐயா சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ முக்கியமானதுன்னு. இன்னைக்கு நாம ஆஜ்னா சக்ராவோட பிசிக்கல் ஃபங்க்ஷன், சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன் இது மூணுத்தையும் பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஆஜ்னா சக்ரா வந்து நமக்கு ஒரு ஹையர் வில்ல கொடுக்குது. நம்ம ஏற்கனவே சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா வந்து பார்த்துருந்தோம். அது வந்து லோவர் எமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். லோவர் எமோஷன்ஸ், லோவர் வில் பார்த்தோம். அதனால் ஹையர் வில் அப்படின்னா இப்போ சில பிளான்ஸ், சில டிவைன் பிளான்ஸ் எல்லாமே சில நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு தோன்றும். அதாவது சில முக்கியமான காரியங்கள், சில முக்கியமான உலகத்துக்கு முக்கியமான விஷயங்கள் செய்யணும், சர்வீஸ் பண்ணணும், ஒரு பெரிய விஷன் ஆரம்பிக்கணும், ஒரு விஷன் வந்து கிரியேட் ஆகும். இந்த விஷன்ஸ் எல்லாமே ஒரு ஹையர் வில். அதாவது நம்ம இப்ப இருக்க சக்திக்கு நம்மளால செய்ய முடியாது. ஆனா இந்த விஷயம் இதை செய்யணும்னு நமக்கு உள்ள இருந்து தோண்டிட்டே இருக்கும். அது என்னன்னா நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம இதுக்கு ஒரு தயார் நிலையில நம்ம சோல் வரும்போது பெரிய பெரிய குருமார்கள், ஹையர் பீயிங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிவைன் பிளானை வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இது வந்து நம்ம சோல், நம்ம ஹையர் சோலோட டைரக்டான வில். இந்த சக்ரா வந்து நம்ம ஆக்டிவேட் ஆகும்போது என்ன பண்ணோம், அந்த டைரக்டான வில் வந்து கிடைக்கும். ஸோ தட் நம்ம வந்து நம்ம பிளான் பண்ணி நடக்கிறதுக்கு, நம்மளோட பர்பஸ் படி ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த சக்கராவை ஃபஸ்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் மகரிஷியை ஃபர்ஸ்ட் இதை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹையர் வில் இருக்கும்போது நம்ம லோவர் எமோஷன்ஸ்க்கு ரொம்ப நாட்டம் போகாது. அதாவது இப்போ அறுகுண சீரமைப்பில் நீங்கள் அந்த குணங்களை சீரமைக்கிறீங்க. அது எல்லாமே லோவர் எமோஷன்ஸாக இருக்கு. அதோட ஹையர் எமோஷன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? கோவம்னா அதற்கு மாற்ற அன்பு செய்யறது. அந்த மாதிரி ஒரு ஹையர் எமோஷன்ஸ்லேயே மைண்டை நிறுத்தி வைக்கிறதுக்கு இந்த ஆஜ்ராவோட ஆக்டிவேஷன்ஸ் வந்து தேவை. அதாவது நம்மள ஹையர் எமோஷன்ஸ் நல்லதுன்னு தெரியுது, ஆனா அதுல டிராவல் பண்ணணும் இல்லையா? அந்த டிராவல் பண்றதுக்கு இந்த ஆஜ்னாவோட பவர் நமக்கு தேவை. இது எப்போ நமக்கு வந்து தெரியும்? ஆஜ்னாவோட பவர் எப்போ நமக்கு வந்து டைரக்டா நம்ம ரியல் லைஃப்ல பார்க்க முடியும்னா, நம்ம மெடிடேட் பண்ணுவோம், அப்பெல்லாம் அமைதியா இருக்கும், பிரச்சனையே இருக்காது. ஆனா எப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் இல்லைங்களா, அந்த டைம்ல நம்ம அமைதியா இருக்கோமா, ப்ராப்பரா டிசிஷன்ஸ் மேக் பண்றோமா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை அதை கரெக்டா நம்ம வந்து டைரக்ட் பண்றோமா அப்படின்றது அந்த ஆஜ்னா சக்கரம் தான் இருக்கு. ஸோ தட் இந்த ஆஜ்னா சக்கராவோட நம்ம ட்ரெயின் பண்ணதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம அங்கே பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு.
One second. சாரி, எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு. அதனால ஓகே. இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன். இப்போ ப்ராப்ளம் நமக்கு அரைஸ் ஆகும்போது நம்மளோட ஆஜ்னா சக்கரா வந்து பவர்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும் சொல்லுவோம். ஸோ அப்போ என்னன்னா, நிறைய பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அவங்க வந்து டே டு டே லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் சந்திக்கிறதுனால அதை டைரக்ட் பண்ணி அவங்க நார்மலாவே இந்த ஆஜ்னா சக்கராவோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து நம்ம லைஃப்ல நடக்க ஒரு ப்ராப்ளம், ஒரு கேஆட்டிக்கான சுச்சுவேஷன் இருக்கு, அப்போ மனசு அமைதி இல்லாம இருக்கு, திடீர்னு லோவர் எமோஷன்ஸ் போகுது அப்படின்னா இந்த ஆஜ்னா சக்கரம் ட்ரைன் பண்ணோம், இதுக்கு வந்து நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததா அதோட பிசிக்கல் ஃபங்க்ஷன். பிசிக்கல் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது இந்த ஆஜ்னா சக்கரா வந்து டைரக்டா பிட்யூட்டரி கிளாண்டை வந்து அனலைஸ் பண்ணுது. ஸோ இது வந்து மாஸ்டர் கிளான்ஸ் ஆஃப் ஆல் த கிளான்ஸ். இப்போ வந்து நமக்கு உடம்புல எந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருந்தாலும் அதை ப்ராப்பரா வீடியோ கட் ஆயிடுச்சுங்களா? இப்போ கேக்குதாமா? ஆடியோ ஓகேங்களா? ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் சவுண்டு வரலங்க ஐயா. சரி சரி, அதான் வீடியோ கட் ஆயிடுச்சு, எனக்கு ஜூம் லிங்க் கட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்ட். ஸோ உங்களோட நம்ம பாடியில் இருக்க எல்லா ஹார்மோன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், இதை நம்ம வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்றது மூலியமா நம்ம பாடியில் இருக்க நிறைய ஹார்மோன் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். இது எப்படி ஹார்மோன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லோவர் எமோஷன்ஸ்க்கு ஆன இது இது வந்து நம்மளை வந்து லோவர் எமோஷனுக்கு போக விடாம தடுக்கிற ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்கரான்னு சொல்லியிருந்தோம். நம்மளை வந்து ஹையர் எமோஷன்ஸ்லேயே வச்சிருக்கிற, ஹையர் வில்லே வச்சிருக்கிற ஒரு சக்கரா. ஸோ தட் நம்ம ஹையர் வில்ல இருக்கும்போது நம்மளோட மைண்ட் லோவர் எமோஷன் போகாது. அதனால நமக்கு இந்த ஹார்மோன் வந்து தேவையில்லாம ஃபிளக்சுவேட் ஆகாது, பேலன்ஸ்டா இருக்கும். இப்படிதான் அது நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மைண்ட் லெவலில் இது ஒர்க் பண்றதுனால தான் பிசிக்கல் லெவலில் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. அண்ட் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சக்கரா வந்து எதுக்காக இப்போ ஸ்பிரிச்சுவல் எல்லாமே பார்த்தா அந்த ஆஜ்னா சக்கராவை தான் வந்து முக்கியமான ஒரு சக்கராவை சொல்லுவாங்க. இதையே அப்படி ஒரு முக்கியமான சக்கரான்னு சொல்றாங்கன்னா, ஒரு அப்டிராக்டான ஒரு விஷயத்த, அப்டிராக்ட் என்னன்னா ஒரு நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயத்த, ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆஜ்னா சக்கரா வந்து ஆக்டிவேட்டா இருக்கும். இப்ப நம்மளால நிறைய நீங்க விஷயங்கள் ஆன்மீகமா படிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் சொல்லி கொடுப்போம்.
இதே நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனா அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது. கொஞ்ச நேரத்துல நம்ம மேல என்ன தேவையில்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இது ஏன் இது ஈஸியா தானே இருக்கு, நமக்கு புரிஞ்சுது, இது ஏன் அவங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த ஆஜ்னா சக்கரா வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா ஆக்டிவேஷன்ல இருக்காது. ஆஜ்னா சக்கரா ஆக்டிவேஷன்ல இருந்தா மட்டும்தான் அந்த கான்செப்டை ஒரு ஒரு இப்போ நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் ஆர்ஜுனா சக்கரான்னு சொல்றேன், இது வந்து உங்க நெத்தியில இருக்குன்னு சொல்றேன். இதை நம்ம வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி மைண்ட்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுன்னு சொன்னோன்னா மனசு உள்வாங்குது இல்லையா. இந்த உள்வாங்குற தன்மை ஆர்ஜுனா சக்கரா ஆக்டிவேட் தான் வரும், இல்லைன்னா வராது. ஸோ இதனாலதான் ஒரு சிம்பிளான ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்ல இருந்து ஒரு லேர்னிங்ஸ்ல இருந்து ஹையர் டீச்சிங்ஸ் வரையும் நம்ம வந்து இந்த கான்செப்டை வந்து எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆஜ்னா சக்கர ஆக்டிவேஷன் மூலியமா தான். எந்த குருமார்கள் பதம் நம்ம வந்து போனாலும் அவங்க வந்து ஆஜ்னா சக்கர தொட்டு ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த கான்செப்ட் எப்படி நமக்கு புரியுது, இந்த ஆஜ்னா சக்கர ஆக்டிவேஷன் எப்படி புரியுது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சோல்ஸ் வந்து இந்த லெசன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சின்ன இனிஷியல் நம்ம ஸ்பார்க் தேவை. இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம பர்த் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கான்செப்ட் வந்து ஆஹ், நமக்கு நம்மளோட இந்த இந்த பர்த்ல வந்து நம்மளோட மைண்டுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு ஒரு குருமாரோட அருள் தேவை. ஸோ நம்மளோட ஹையர் வில் அவே இந்த ஆஜா சக்கரா இருக்கு. ஸோ அப்போ நம்ம லைஃப்ல எந்த டைரக்ஷன்ல போறோம் அப்படின்றது முக்கியமான ஒரு சக்கரா இந்த சக்கராவில் இருக்கு. ஸோ அடுத்ததா பிசிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சக்கரா வந்து நம்மளோட ரைட் சைடு ஆஃப் பிரெயின் அண்ட் ரைட் சைடு ஆஃப் ஐயை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்மளோட ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சாதான் நம்மளால கிரியேட்டிவா அந்த லிபரேஷன் என்ன, அந்த ஸ்டில்னஸ் என்ன அப்படின்றத நம்மளால வந்து கோ த்ரூ பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஸ்டடீஸ், நம்ம சின்ன வயசுல இருந்தே படிக்கிற எல்லா விஷயங்களுமே ஸ்ட்ரக்சர்டா இருக்கு, லாஜிக்கலா இருக்கு. ஸோ தட் நம்ம லெஃப்ட் பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகுது. என்னைக்காவது நம்ம வந்து ஒரு டிராயிங்கோ இல்லை கிரியேட்டிவான விஷயத்த ஒரு டே ஃபுல்லா படிக்கிறோமான கிடையாது. பட் இந்த செல்ஃப் என்கொயரி, நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது, ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடியது, மொமெண்ட்டுக்கு மொமெண்ட் மாறக்கூடியது, ஃபுல் ஆஃப் கிரியேட்டிவ்னஸ் இருக்க ஒரு இடம். ஸோ தட் இந்த விஷயங்கள் நமக்கு புரியறதுக்கு இந்த ரைட் பிரெயினோட ஆக்டிவேஷன் தேவை. ரைட் பிரெயின் ஆக்டிவ் ஆனால் மட்டும்தான் நம்மளால இந்த அதர் என்ன சொல்ல, நம்மளோட பொட்டன்ஷியல் தாண்டி இருக்குல்ல. இப்போ ஹீலிங்லாம் பண்றோம், நம்ம ஒரு அதர் சைக்கிக் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி பாசிபிள்னா இந்த ரைட் பிரெயினோட ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ ஆசனா சக்கரா பத்தி பார்த்தாச்சு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. சரி, சாரி, சாட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். ஒரு 1 மினிட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சக்கரா ஆரம்பிப்போம். கமெண்ட்ஸ்ல போடலாம் நீங்க, உங்களுக்கு ஃபீட்பேக்ஸோ இல்லை எனக்கு டவுட்டோ எது இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, சாரி சாட்ல போடுங்க. வாழ்க வளமுடன். சாட்ல ஆக்னா சக்கரா பத்தி ஏதாவது உங்களுக்கு கேட்கறதா இருந்தாலோ புரிஞ்சுக்கிட்டதையோ போடுங்க.
ஓகே. ஸோ இப்போ இந்த ஆச்ரா சக்ரா வந்து நமக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கிளான்ஸ் வந்து பாதிக்கப்படும். எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அடுத்ததா இந்த ரைட் ஐ சொன்னோம், ரைட் ஐ, ரைட் ஏர், இங்கெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனை இருக்கும். முக்கியமா இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த ஏரியா முழுக்கவே எப்பவுமே ஏதோ ஒரு பெயின் இருக்கும், குத்துற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இந்த ஆஜ்னா சக்கரோட ப்ராப்பர் ஃபங்க்ஷன் தான். இந்த ஆஜ்னா சக்கரா வந்து சைனஸ் ப்ராப்ளம் ஏன் பாதிக்குது அப்படின்னா, ரொம்ப நாளா வந்து லோவர் எமோஷன்ஸ்னால தொந்தரவுக்குள்ளானவங்க, அதாவது மன இறுக்கம், மனசோர்வு, வேற ஏதாவது நெகட்டிவான எமோஷன்ஸ்னால கவலைகள், பயம், ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருக்கவங்களுக்கு சோலார் பிளெக்ஸஸ் வந்து பாதிக்கப்படும். சோலார் பிளெக்ஸஸ் வந்து லோவர் வில், சொன்ன மாதிரி லோவர் எமோஷன்ஸ் இருக்கிறது. ஆஜ்னா வந்து ஹையர் வில், ஹையர் எமோஷன்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு சக்கரவுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு. இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து ஆஜ்னா நல்லா டெவலப் ஆகிட்டா ஒரு ஹையர் எமோஷனல் டிராவல் பண்ணுவார். ஒரு பர்சனுக்கு வந்து சோலார் பிளெக்ஸஸ் வந்து பெருசா இருந்ததுன்னா ஒரு லோவர் எமோஷன்ஸ்ல வந்து டிராவல் பண்ணுவார். இதுதான் வித்தியாசம். ஸோ இப்போ இங்க சோலார் பிளெக்ஸஸ் வந்து அதிகமா இருக்கும்போது இது டைரக்டா ஆஜ்னா வந்து பாதிக்கும். ஸோ தட் அவங்க வந்து சைனஸ் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்கா ரைட் ஐல மட்டும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் அது வந்து ஆஜ்னா சக்கராவோட ஆஜ்னா சக்கரோட ப்ராப்ளம். ஸோ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, if somebody is doing hypnotism, mesmerism, how it is affecting this chakra? ஸோ இந்த சக்கரா தான் நம்மளை வந்து டைரக்ட் பண்றதுக்கான ஒரு வில் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ பொதுவாக என்ன பண்ணுவோம்னா சைக்கோதெரப்பி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இப்போ யாருக்காவது வந்து ஒரு லோவர் எமோஷன்ஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சக்கராவை ட்ரீட் கொடுத்து, அதாவது இந்த சக்கரா கம்ப்ளீட்டா கிளென்ஸ் பண்ணிட்டு நல்ல உணர்வுகள், நல்ல உணர்வுக்கான சக்தியை வந்து அங்க கொடுக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்கரா வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ ஹிப்னாட்டிசம் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரிப்பீட்டடா அவங்கள வந்து என்ன பண்ணுவோம், என்னாச்சு, ஏதோ ஆயிரப்போகுது, இந்த பிரச்சனை யாருக்கு ஆயிரப்போகுது, சாதாரண ஒரு தலைவலியா கூட இருக்கும், மைக்ரேனா இருக்குமா, டியூமரா இருக்க போகுது, இல்ல வந்து உள்ள ஏதாவது பிரெயின்ல ஏதாவது பிரச்சனை கிளாட்டிங் இருக்க போகுது, இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பிரச்சனைகளை பேசும்போது, அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்லும் போது ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு வந்து பிரெயின் வந்து ஓ ஒருவேளை இருக்குமா அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன். இது நெகட்டிவ் நடிச்சோம், நெகட்டிவ் வேவா ஒரு பிரெயினை வந்து ப்ரோக்ராம் பண்றது சுத்தி இருக்கிறத வச்சு. இதுவே நம்ம பாசிட்டிவ் வேவும் பண்ண முடியும். இப்போ ஹிப்னோட்டிசம் எப்பவுமே நாம அலோவ் பண்ணாதான் நடக்கும். நாம இது நான் ஹிப்னோடைஸ் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு நான் ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் நடக்கும், இல்லாட்டி நடக்காது. ஸோ தட் இந்த ஆஷா சக்கரா வந்து ப்ராப்பரா இருக்கிறவங்களுக்கு இது அவ்வளோ சீக்கிரத்துக்கு ஹிப்னோடைஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹையர் வில்ல இருக்கும். ஸோ தட் இவங்களுக்கு என்ன என்ன பர்பஸ்க்காக இவங்க பண்றாங்க அப்படின்ற அவங்க தெளிவா தெரியும். நாமளா வாலண்டரியா அவங்க ஹிப்னாடைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ஹிப்னாடைஸ் பண்ண முடியும். மற்றவங்களால இப்போ நம்ம படத்துல பாக்குற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஸ்டேஜ் ஹிப்னாடைஸ் பண்றாங்களா அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ அடுத்ததா வந்து நம்ம ஃபோர்ஹெட் சக்கராவுக்கு போவோம். ஃபோர்ஹெட் சக்கரா வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஆஜ்னா சக்கராவுக்கும் இந்த நெற்றி, அதாவது ஹேர் லைன் இருக்கும் இல்லைங்களா, ஹேர் லைனுக்கும் சென்டர்ல இருக்கு ஃபோர்ஹெட் சக்கரா. இதோட பிசிக்கல் ஃபங்க்ஷன் என்னன்னா இது நம்ம பாடியில இருக்க நர்வஸ் சிஸ்டம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் உடம்புல நர்வஸ் சம்பந்தமா என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த சக்கரா வந்து பாதிப்புள்ளா இருக்கும். சரிங்களா? இதோட சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன் என்னன்னா ஒரு கான்செப்டை நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா டைரக்டாவே இன்ட்யூஷனாவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். இப்ப நான் ஆஜ்னா சக்கரான்னு சொன்னோன்னே சில பேருக்கு ஆஜ்னா சக்கரா ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்புவாங்க.
இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஆஜ்ரா சக்கரான்னு சொன்ன உடனே சில பேர் கேட்கணும்னா ஆஜ்ரா சக்கரா இங்க இருக்க மாதிரி ஒரு பிக்சரே வந்துருக்கும். ஸோ இது எப்படி பாசிபிள் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஹெட் சக்கராவோட இன்ட்யூட்டிவ் பவர்னால. ஒரு விஷயத்த சொன்ன மாதிரியோட உள்ள புரிஞ்சிடும். அதை வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கு அவசியம் இல்லை. ஆச்சரா சக்கரம் எப்படி இருக்கும்னா ஒரு விஷயத்த சொன்னோன்னா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதை வந்து நம்ம புரிஞ்சுப்போம், கான்செப்டை உள்வாங்குவோம். பட் ஃபோர்ஹெட் சக்கரா சொன்ன மாத்திரத்துக்கு டக்குன்னு அப்படியே உள்ள போயிடும். ஸோ இது ஃபோர்ஹெட் சக்கராவோட ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். முக்கியமா ஃபோர் ஹெட் நம்மளோட ஃபோர் ஹெட் இருக்குங்களா, அங்க ஃபோர் ஹெட்ல இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஹெட் சக்கரா அப்படின்னு சொல்லுவோம். இது மற்ற ஸ்கூல்ஸ்ல இருக்காதுல, பட் பிராணிக் ஹீலிங்ல இந்த சக்கரா வந்து ஹீலிங்காக யூஸ் பண்ணுவோம். இந்த சக்கராவோட இன்னொரு பயன்பாடு என்ன, ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன்னா நம்ம நிறைய மெடிடேட் பண்ணும்போது ஓரளவு இந்த சக்கரா வந்து கிளென்ஸ்டா இருக்கும்போது நம்மளால இன்னர் வேர்ல்ட்ல டிராவல் பண்ண முடியும். சோல் வேர்ல்ட்ஸ், அதர் ரேர்ம்ஸ்ல வந்து டிராவல் பண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இந்த சக்கரா வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும்போது, கிளென்சிங்கா இருக்கும் போது பண்ண முடியும். இந்த சக்கரா வந்து இன்னொரு படி மேல போய் கிளார்வைன்ஸ், அதாவது நம்மளோட சூட்சும உடல், இந்த சூட்சும உலகத்தை வந்து டைரக்டா நேரடியா பாக்குறவங்க கிளார்வைன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க இந்த சக்கரா வந்து ப்ராப்பரா ஆக்டிவேஷன்ல இருக்கும். இந்த சக்கராவை பயன்படுத்தி அவங்க அந்த அகவலத்துல பயணிப்பாங்க, அகவலத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த உலகத்துல இருக்க சூட்சும சரீரம், சூட்சும உலகத்துல, இந்த உலகத்திலேயே சூட்சும உயிர்கள் இருக்கு, அதையும் அவங்களால பார்க்க முடியும். இந்த சக்கராவும், இந்த ஆஜ்ரா சக்கரா அண்ட் ஃபோர்ஹெட் சக்கரா வந்து முக்கியமா ரெண்டு ரெண்டு விஷயத்தினால பாதிக்கப்படும். அதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட், அப்புறம் ட்ரக்ஸ் அதிகமாக எடுக்கிறதுனால இந்த ரெண்டு சக்கராவும் பாதிக்கப்படும். இதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அகோரிஸ் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க, ட்ரக்ஸ் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபோர்ஹெட் சக்கராவை வந்து இது இன்டியூஸ் பண்ணும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபோர்ஹெட் சக்கராவுக்கும் நர்வ்ஸ்க்கும் டைரக்ட் லிங்க் இருக்கு. ஸோ அதிகமாக கனபீஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, கனபீஸ் வந்து டைரக்ட்லி லிங்க் டு நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் வந்து இதை இன்டியூஸ் பண்ணுறதுனால இந்த சக்கரா வந்து அதை இன்டியூஸ் பண்ணும். அப்படி இன்டியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சக்கரா கிராக் ஆக ஆரம்பிக்கும். சக்கரா வந்து உள்ள இருக்க விஷயங்கள் கிராக் ஆக ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கும் இந்த அக உலகத்துல பார்க்கறதுக்கான சில விஷயங்கள் தோணும். ஆனா அது ப்ராப்பரா இருக்காது. சில சமயங்கள் நாமளே மெடிடேஷன் பண்ணும்போது சில இமேஜஸ் தெரியுது, சில விஷயங்கள் நமக்கு என்ன சொல்றது, சில இடத்துல ஒருத்தவங்க வந்தாங்க போனாங்க இப்படிலாம் பார்ப்போம். அது சில டைம் நம்ம இமேஜினேஷனை கூட இருக்கும். ஆனா இந்த ஃபோர்ஹெட் சக்கரா ப்ராப்பரா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இன்ட்யூஷன்ஸ் வந்து ரொம்ப கிளியர் கட்டா இருக்கும், அந்த டவுட்டே இருக்காது. இதுவரை ஏதாவது டவுட் இருக்குங்களா? நீங்க ஃபோர்ஹெட் சக்கரான்னு சொல்றது துரிய சக்கராவா? ஏதுமா? துரியமா? அது எப்படி, அது என்ன? துரியம் இல்ல, நம்ம நெற்றியில இருக்கு. ஓ, நம்ம நிறைய மெடிடேஷன் பண்ணும்போது ஆஜ்ரா சக்கரா வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆஜ்ரா சக்கரா வந்து மெடிடேஷன் பண்ணுவோம். ஆனா மெடிடேஷன்ல ஆழ்ந்து பண்ணும்போது மௌனம்லாம் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குறுகுறுன்னு இருக்கும், நெத்தியோட நடுமயத்துல. பாத்திருக்கீங்களா? ஆமா. அது அப்ப என்னன்னா அந்த ஃபோர்ஹெட் சக்கராவோட அது ஆக்டிவேஷன் இருக்கு. அப்ப அங்க ஒரு சக்கரா இருக்கு. ஆக்னைக்கு மேல. ஆஜ்னாக்கு மேல. ஆஜ்னா வந்து மூவாய் அங்க நிக்கல, ஆஜ்னா அங்கேயே தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு சக்கரை வந்து அதோட நம்ம அக உலகத்துல பயணிக்கிறதுனால இந்த விஷயங்கள் தெரியுது. இந்த சக்கரை வந்து கிளென்ஸா இருக்கும் போது, ப்ராப்பரா இருக்கும் போதுதான்
நம்ம இன்னதும் இல்லை. சப்போஸ் நம்ம மெடிடேஷன் உட்காடுறோம், ஒரு 1/2 மணி நேரம் உட்காடுறோம், 1 மணி நேரம் உட்காடுறோம், சில டைம் வந்து பிளாங்கா இருக்கும். அது ஏன் அப்படின்னா சம டைம் வந்து நம்ம அக உலகத்துல பயணிச்சிருப்போம், ஆனா அது நம்மளோட மைண்ட்ல பிரெயின்ல ரிஜிஸ்டர் ஆகாது. அப்போ என்னன்னா இந்த சக்கரா வந்து இன்னும் ஃபுல்லி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கல. இது ஃபுல்லி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள டிராவல் பண்ணது, நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம், நமக்கு என்னென்னலாம் கிடைச்சது ஞானங்கள் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். 7 ஆதாரங்கள் சொல்றோம் ஆஹ் சக்கராஸ்ல. அப்போ வந்து அதுல நீங்க சொல்றதுல இப்போ இது வந்து என்ன இதுல வரும்? அதாவதுப்பா 7 ஆதாரங்கள் வந்து மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. அதாவது 7 ஆதாரங்கள் 9 ஆதாரங்கள் சொல்லி 9 மையங்கள் இருக்குன்னு ஆமா, சொல்லியிருக்காங்க. 9 உடலுக்குள்ள 7. உடலுக்குள்ள 7 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உடலுக்குள்ள நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதாவது எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போங்க. எடுத்தோன்னே 9 சொல்லி தர மாட்டாங்க. First 7 விஷயங்கள் உடம்புக்குள்ள இருக்கிறத சொல்லி தருவாங்க. அடுத்த 9 மையங்கள் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த நீங்க படிநிலை போகும்போது அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்லித் தராங்க. அதாவது மகரிஷியோட ஸ்கூல் ஆஃப் தாட், அந்த டீச்சிங்ஸ்ல வந்து இந்த சக்கரங்கள் இல்ல. ஆனா இப்படி ஒரு சக்கரம் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றாங்க. நிறைய பழைய டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது நம்ம உடம்புல வந்து முக்கியமான 11 சக்கரங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. 12வது சக்கரம் உடலை விட்டு வெளியே இருக்கிறதா சொல்றாங்க. 12 சக்கரம் டோட்டலா 12 சக்கராஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதை வந்து நிறைய குறிப்பேடுகளா பைபிள், குரான், ஆஹ் நம்ம பகவத்கீதா இது மாதிரி குறியீடுகளா ஓமைகளா 12 12 12 இந்த மாதிரி ஓமைகளா சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நானும் ரொம்ப அதில் டீட்டெயிலாக போய் அசஸ் பண்ணது கிடையாது. என்னோட மென்டார்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நான் அதை ரெஃபர் பண்ணுறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். கிளாஸ் முடிச்சிட்டீங்களா ஐயா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ நீங்கள் சேட்டில் கேட்கலாம். ஒரு சின்ன பார்ட் மட்டும் இருக்கு, அப்படியே முடிச்சுட்டு நம்ம அடுத்து மெடிடேஷன் சின்ன ஒரு ஹீலிங் செஷன் போயிட்டு முடிச்சுக்கலாம். நீங்க கண்டினியூ முடிச்சிருங்க ஐயா. அப்புறம் இந்த இல்லை இல்லை, ஜஸ்ட் நான் இது வரையும் ஏதாவது சேட்டில் ஏதாவது கேளுங்க. இந்த ஃபோரட் சக்கரா பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிட்டு சின்னதா. கண்டிப்பா. ஃபியூச்சர்ஸ் பத்தி சொல்றாங்க அப்படின்னா அந்த இன்ட்யூஷன்ஸ் வந்து அவங்க டைரக்டா விஷுவலைஸா பார்ப்பாங்க. அது இந்த ஃபோரட் சக்கராவால பார்க்க முடியும். ஏன்னா சோல் வேர்ல்ட்ஸ்க்கு வந்து டைம் கிடையாது. அந்த ரேர்முக்கு வந்து பாஸ்ட், ஃபியூச்சர், ப்ரெசன்ட் 3 இதுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ தட் இந்த சக்கரா மூலியமா தான் பார்ப்பாங்க. அவுட் சைட் சக்கரா சேட்ல கேட்டிருக்காங்க. அதுதான் சேட்ல கேட்குறாங்க. சங்கம் ஐயா குறிப்பிட்டு இருக்கிறது துவாதசம் அப்படின்றது 12 இன்ச்சுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய சக்கரங்கள் அதுக்கு மேல இருக்கு. ஆனா அந்த 12th சக்கரா அப்படின்றது இப்ப பிராக்டிக்கலா சோல் சக்கரா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சோல் வந்து என்லைட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சக்கராவோட அந்த சக்கரால அது ரெஃப்ளெக்ட் ஆயிரும். அது க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அது துவாதசங்கம் இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம தலையில இருந்து ஒரு 7 இன்ச் மேல இருக்கு. ஐயா சொன்னது 12 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். அது வேறுபடுது. ஸோ தட் நம்ம இன்னும் அதை கொஞ்சம் பழைய டெக்ஸ்டஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணணும் துவாதசனம். ஏன்னா இந்த துவாதசனம் தான் வந்து அடுத்தடுத்த நம்மளோட ஹையர் போறதுக்கு ஐயா வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்டா சொல்றாங்க. ஸோ பிராணிக்லயுமே அதுதான், இந்த சக்கரா வந்து தான் ஒரு கனெக்டிங் பாயிண்டாகவும் இருக்குது. ஸோ தட் இது இன்னும் இன்னும் கொஞ்சம் ஐயா துவாதசங்கம் அந்த ஏன் சொன்னாங்க அப்படின்றத கொஞ்சம்
டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். மனோன்மணி அது தெரியுமா? மனோன்மணி மனோன்மணி மையம். மனோன்மணி மையம் இது இல்லைம்மா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சக்கராவை தான் வந்து மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூன்றாம் கண் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட்ல நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த நெத்தி மையத்தை தான் நம்ம பார்ப்போம். சிவனுக்கு கூட மூன்றாம் கண் இங்க இருக்கதா பார்க்க முடியும். அப்போ இந்த கரெக்டா அந்த மூன்றாம் கண்ணை தான் நம்ம ஃபோர் ஹெட் சக்கரா அப்படின்னு சொல்றோம். இந்த மூன்றாம் கண் திறக்கப்பட்டா எது உள்ளதோ அது அப்படியே தெரியும். இப்போ நம்மளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பக்கத்துல ஒரு எனர்ஜி பாடி இருக்குல்ல, அந்த எனர்ஜி பாடி அவங்களால பார்க்க முடியும். ஒரு விஷயம் சொன்னோம்னா அதோட உண்மை பொருள் டப்புன்னு விளங்கிடும். இந்த மாதிரி இந்த மோர் டூ எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஃபங்க்ஷன் தான் இந்த சக்கரா இருக்கும். நம்மளோட தமிழ்ல மூன்றாம் கண் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபோர் ஹெட் மெடிடேஷன் சக்கரா ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. FOUR4HEAD ஹெட்டா? ஃபோர் ஹெட் எதுமா? ஃபோர் ஹெட் சக்கரா ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. ஃபோர் ஹெட் சாட்ல போட்டிருக்கோம்மா. ஓகே, நம்ம இப்போ ஒரு சின்ன மெடிடேஷன் போயிட்டு அப்படியே நம்ம ஒரு ஹீலிங் நம்ம வழக்கமாக பண்ணுவோம் இல்லைங்களா? ஹீலிங் பண்ணிட்டு தென் நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் வருவோம். ஸோ எல்லாருமே உங்களோட மெடிடேஷன் பொசிஷனில் உட்காந்துருங்க. குயிக்கான ஒரு 5 மினிட் மெடிடேஷன். பெயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் உள்ள இறைவனுக்கும், ஆன்மீக குருவுக்கும், குணப்படுத்தும் தேவர்களுக்கும், அனைத்து ஆன்மீக குருமார்களுக்கும் நன்றி. ஒரு நம்பிக்கையோட உடைய பாதுகாப்பு, வழிநடத்துதல் மற்றும் உதவிகளுக்கு நன்றி. எல்லாரும் மெடிடேஷன் போர்ஷன்ல அமர்ந்துக்குங்க. கண்ணை மூடிக்கங்க. சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பார்க்க வேணாம். உங்களோட இதய மையத்துல கவனம் வைங்க. உங்க இதய சக்கரா இதய மையத்துல கவனம் வைங்க. கவனம் வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு பூமி ஒரு ஃபுட்பால் சைஸ்ல இருக்க மாதிரி உருவப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்க நாக்கை வந்து மேலானத்தோட தொட்டுக்குங்க. இல் சொல்லும் போது ஒப்போ இல்லைங்களா, அந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் வைக்க முடியுதோ வச்சுக்கோங்க. பழிச்சுதான் அப்படி கீழே இறக்கி வச்சுக்கோங்க. நாக்கை மேலத்துல வச்சுட்டு கண்ணை மூடி தொடை மேல கை வச்சுக்கோங்க. இப்போதைக்கு உங்க வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான தருணத்தை நினைச்சு பாருங்க. அந்த மொமெண்ட்ல நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றத உருவகப்படுத்தி பாருங்க. நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்ததுக்கு அப்புறம் உங்க இதய சக்கரத்துல கவனம் வச்சு ஒரு புன்னகை செய்யுங்க. அப்புறம் உங்க ஆஜா சக்கரம், உங்களோட கிரவுன் சக்கரம், அதாவது சகஸ்கர மையத்துல கவனம் வச்சு ஒரு புன்னகை செய்யுங்க. இப்போ கைகளை ரெண்டு கைகளையும் மகரிஷியா பிளஸ்ஸிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளஸ்ஸிங் பொசிஷன்ல கொண்டு வந்து வச்சுக்கோங்க. முன்னாடி உலகம் உருண்டையை வந்து ஃபுட்பால் சைஸ்ல இருக்க மாதிரி உருவப்படுத்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்க பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் ஆசீர்வதிக்க போறீங்க. இது ஹையர் எமோஷன்ஸ்னால முதல்ல அமைதியால
ஆசீர்வதிங்க. உங்க இதய சக்கரத்துல கவனம் இருக்கணும். பூமிய அமைதியால ஆசீர்வதிங்க. அமைதி அப்படின்ற உணர்வு நிலை எல்லாருக்கும் போகட்டும். நாம் அமைதியா இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த அமைதி எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிங்க. அன்பால் ஆசீர்வதிங்க. ஆன்மீகத்தால் ஆசீர்வதிங்க. வளமையினால் ஆசீர்வதிங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு ஆசீர்வதிங்க. இப்போ உங்களோட சரஸ்கர மையத்தில் கவனம் வச்சுட்டு அதே மாதிரி பூமியை ஆசீர்வதிக்க போறீங்க. அன்பால, அமைதினால, ஆன்மீகத்தினால, வளமையினால மற்றும் நல்ல உடல் ஆரோக்கியத்தினால. இப்போ உங்களோட இதய சக்கரம், சரஸ்கர சக்கரம் ரெண்டுத்துலயும் கவனம் வச்சுட்டு பூமியை உயர்ந்த அளவரிசை கொண்ட உணர்ச்சிகள்னால ஆசீர்வதிக்க போறோம். எல்லா உயிர்களும், அனைத்து ஜீவராசிகளும் அமைதி, அன்பு, ஒற்றுமை, ஆன்மீகம், வளமை, முன்னேற்றம், அக அமைதி, மற்றும் உடல் மற்றும் ஆசீர்வதி. கைகளை பொறுமையா தொடர்பான வச்சுக்கோங்க. உங்க தலைக்கு மேல ஒரு 3 இன்ச்சுக்கு மேல ஒரு தீப ஒளி, வெள்ளை தீபம் இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் கலர்ல தீபம், தீப ஒளி வந்து இருக்கிறதா உருவப்படுத்திக்கோங்க. இப்போ நான் ஓம் சாண்டிங் ஒரு 9 முறை ஒலிக்கும், அதில் கவனம் வைங்க. அந்த ஒளியின் மீது கவனம் வைங்க. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்க சோல் படிப்படியா ஹையர் கான்சியஸ்னஸ்க்கு போகும். அதுலயே கொஞ்ச நேரம் இருங்க.
பொறுமையா உங்க கைகள், உங்க கால்கள் லேசா அசைங்க. உங்க உடம்புக்குள்ள அப்படியே வாங்க. இப்போ கைகளை ஆசீர்வாத பொசிஷன்ல வச்சுக்கிட்டு அதிகப்படியா இருக்க உங்களோட சக்தியை வந்து நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்க நபர்களுக்கு, தேவைப்படும் நபர்களுக்கு உடல் வலி, பொதுவா தலைவலி உள்ள நபர்களுக்கு குணமளிக்கட்டும் அப்படின்னு கொடுப்போம்.
தேவைப்படுறவங்க, சிகிச்சை தேவைப்படுறவங்க, அதாவது ஹீலிங் தேவைப்படுறவங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அவங்கள பார்த்து அவங்க கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். தலைவலி குணமாகட்டும், தலைவலி முழுமையாக குணமாகட்டும். ஹீலிங் தேவைப்படுறவங்க ரிசீவிங் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. கைகளை வந்து தொடை மேல வச்சு நான் முழுமையா அந்த ஹீலிங்கை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள அஃபர்மேஷன் கொடுத்துக்குங்க. அடுத்ததாக முழங்கால் வலி உள்ளவங்க அடுத்ததாக முதுகு வலி உள்ளவங்களுக்கு அடுத்ததாக கழுத்து பகுதியில் உள்ள தொந்தரவுகள் குணமாகட்டும் அப்படிங்கிறதுக்கும் இங்க இருக்க அனைவரையுமே அன்பால, அமைதியானது, மகிழ்ச்சி, ஆன்மீகம், வளமை, உடல்நலம் ஆசீர்வதிக்கும். இப்போ பொறுமையா நீங்க கதை திறக்கலாம். மெடிடேஷன் ப்ராப்பரா பண்ணவங்க ஃபீட்பேக் கொடுங்க. எப்படி என்ன ஃபீல் வருது உங்களுக்கு? அவங்கள வாழ்த்துச்சு அப்படி பண்ணுவாங்க. சரி. வாழ்வாளர்கள் இதெல்லாம் வந்து ஆக்னா சக்கரா, போரட் சக்கரா இந்த ரெண்டை பத்தி சிறப்பா சொன்னாங்க. அதான் நமக்கு எப்போதுமே லெஃப்ட் பிரெயின் தான் வேலை செய்யும். கிரியேட்டிவிட்டி வேணும்னா நமக்கு ரைட் பிரெயின். அது வந்து நம்ம ஆக்னா தவம் பண்ணாலும்
அது ஆக்னா சக்கராவில் தான் இருக்கும். அதே மாதிரி ஹையர் எமோஷன் அது வந்து ஆக்னால தான் இருக்கும். சோலார் பிளெக்ஸ் வந்து லோயர் எமோஷன், ஆக்னால வந்து ஹையர் எமோஷன். அப்போ ரைட் ஐ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஆக்னால இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னாங்க. அதே மாதிரி போரட் சக்கரா அப்படின்றது வந்து அது எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம சூட்சும உலகத்தையே பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்போ அந்த போரட் சக்கரா எவ்வளோ அதாவது வேல்யூ அப்படிங்கிறத பற்றியும் ஐயா வந்து சொன்னாங்க. இந்த தவமும் நல்ல ஆழமா உணர முடியுது. அந்த இதுவரைக்கும் கூட போரட் சக்கரா பத்தி தெரிஞ்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு நல்ல ஒரு உணர்வு இருந்துச்சு. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நம்ம வந்து அதனா பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் அவங்க அந்த பிராணி ஃபீலிங் மூலமா இப்ப அதுதான் அவங்க சொன்னாங்க. அவங்கள வந்து டக்குனு ஹிப்னாட்டிசத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட சொல்லி மட்டுமே தான் அவங்களை கூட்டு போக முடியும். அதனால தெளிவா இருந்தாங்கன்னா மத்ததுன்னா அவங்க அப்படியே பேக்ல போக 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 அந்த லெவலுக்கு போயிடுவாங்க. ஆனா ஒரு ஆக்னா சக்கரம் ஆக்னா தவம் பண்ணவங்க வந்து நம்ம ஹிப்னாட்டிசத்துல அப்படி கொண்டு போக முடியாது அப்படின்னு சிறப்பு. வாழ்க வளமுடன். அப்படியே நம்ம உலகத்தையும் வாழ்த்தணும். நம்மளோட அளவுக்கு அதிகமான பவரை வந்து இந்த உலகத்துல நோயா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது. அது பாஸ் பண்ண பண்ண இன்னும் நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அது ரொம்ப நல்லா உணர முடியுது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக ஆக்னா சக்கரா விளக்கம் கொடுத்து போரி சக்கரா இரண்டும் விளக்கம் கொடுத்த பிராணிசில ராமையா அவர்கள் வாழ்க வளமுடன். பிராணிசில ராமையா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் இல்லாது நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஒன்று. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அபிராமி அம்மா பண்ணி பண்ணுங்க. இந்த தவத்துல நீ என்ன உணர்ந்தீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அப்படின்றத ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொன்னா அதுக்கு பதில் கொடுப்பாங்க. வாழ்க. ஒரு சின்ன திருத்தம். நான் வந்து என்னன்னா ஆர்ச்சனா சக்கரா வந்து ரைட் பிரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு சின்ன அதை வந்து மாற்றிருக்கீங்க. என்னன்னா ஆர்ச்சனா சக்கரா வந்து டிசிஷன்ஸ் மேக் பண்றது. ஸோ லாஜிக்கலான விஷயத்த வந்து மேக் பண்றது. ஸோ தட் லாஜிக்கலா நம்ம எப்போ போனாலுமே லெஃப்ட் பிரைன், இன்ட்யூஷன்ஸா இருக்கிறது எல்லாமே ரைட் பிரைன். ஸோ இன்ட்யூஷன்ஸ் வந்து நமக்கு ஃபோர்வர்ட் தான் கொடுக்கும். ஸோ அதை மட்டும் சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. ஃபோர்ஹெட் வந்து ரைட் பிரெயினா ஐயா? ஃபோர்ஹெட் வந்து ரைட், இன்ட்யூஷன்ஸ் எல்லாமே ரைட்டு, லாஜிக்கல் எல்லாமே லெஃப்ட். ஆக்னாக்கு ஆர்ச்சனாக்கு வந்து லெஃப்ட். லாஜிக்கலா, அதாவது ஆர்ச்சனா வந்து லாஜிக்கல் திங்கிங் கெப்பாசிட்டி கொடுக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னா படிச்சு புரிஞ்சுப்போம் நம்ம, தட் இஸ் லாஜிக்கல். நம்மளால இன்ட்யூஷனா புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு கொடுக்குற இன்ட்யூஷன்ஸ் எல்லாமே ஃபோர்ஹெட் தான் வரும். படிச்சு புரிஞ்சுப்போம், சொல்லி புரிஞ்சுப்போம், கேட்டு புரிஞ்சுப்போம். நம்மளால அது சுயமா அந்த கேப் எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது பார்த்தோன்னே. ஆனா ஃபோர்வர்ட் சக்கரா உள்ளவங்க அந்த இன்ட்யூஷனா பார்த்தா மாத்திரத்திலே புரிஞ்சுக்கிற தன்மை வந்து வரும். ஏன்னா அந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன்ஸ் இருக்கிறதுனால அப்படி கிடைக்கும். நீங்க இப்போ ஒரு அதிகாரி அவங்க வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும் போகும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஆக்னா சக்கரை ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. அப்போ அவங்க வந்து அது எப்படி லாஜிக்கல் அவங்க வந்து படிச்சதை வச்சு இது பண்றாங்க. லாஜிக்கல் நிறைய டிசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஹையர் அதாவது நீங்க ஒரு இடத்துல லீடர்ஸ்ன்னு ஒருத்தவங்க உருவாகுறாங்களாமா, அந்த லீடர்ஸ் உருவாகுறாங்கனாலே அவங்களோட ஆர்ச்சனா சக்கரா பெருசா இருக்கிறதுனால அவங்க உருவாகும். இல்லாட்டி லீட் பண்ண முடியாது இந்த டீமை. ஒரு சின்ன டீம் லீடரா இருக்கலாம், இல்ல பெரிய கம்பெனியோட சிஇஓஸா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய கம்யூனிட்டி லீடரா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லீடரா இருக்கலாம். எங்க லீடர்னு ஒரு பொசிஷன் வருது அப்படின்னா அந்த லீடிங் பொசிஷன் வந்து ஆர்ச்சனாவோட ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு எந்த அளவு ஆர்ச்சனா டெவலப்டா இருக்கோ, டெவலப் இந்த சென்ஸ் நான் வந்து சைஸ் எனர்ஜிஸ்ல மட்டும் இல்லை, அது அதோட டெவலப்மெண்ட், அதோட மெச்சூரிட்டி லெவல். ஸோ தட் அதோட டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த பர்சன் அங்கே ஆவாங்க, லீடர்ஷிப் பொசிஷனுக்கு போவாங்க.
நன்றி ஜெயா, வாழ்க வளமுடன். அம்மா அபிராமி அம்மா ஹோஸ்ட், பூஜாமா உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுங்க. வேற ஏதாவது ஐயா கிட்ட இதை பத்தி கேட்கணும்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். பூஜா, வாழ்க வளமுடன். இந்த ஒரு நிமிஷம் ஐயா. மோகனப்பிரியா அம்மா, இந்த ஐயா கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்தோம். ஹலோ, வணக்கங்க சார். வணக்கம்மா. சார் நான் இப்போ பாதியில தான் ஜாயின் பண்ணேங்க சார். ஓகே. இப்போ ஓம் சேட் நம்ம சேட் பண்றோம் இல்லைங்க சார், அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கு உரிய மந்திரத்தை நம்ம சேட் பண்ணும்போதே நம்ம அதோட கனெக்ட் ஆயிடுவோமாங்க சார்? இல்ல, அது நீங்க பாதியில வந்ததுனால உங்களுக்கு தெரியல. நீங்க ஓகே. ஆடியோ ஆக்சுவலி இதோட கம்ப்ளீட் வீடியோ வந்து போடுவாங்க, பாருங்க. அதை பார்த்து மறுபடியும் பண்ணலாமாங்க சார்? பண்ணலாம் பண்ணலாம். ஓகே ஓகேங்க சார். இப்போ எனக்கு வந்து ரொம்ப கொட்டாவி 5 அதிகமா மினிட்ஸ் வந்து ஒரு வந்து சின்ன மெடிடேஷன் தான். அது கம்ப்ளீட் மெடிடேஷன் கிடையாது, டூ நாட் கிடையாது. இது ஒரு மினி வெர்ஷன். சரி ஸோ சரி ஓகே கம்ப்ளீட்டாக பண்ணோம்னா இது இப்படி ப்ரொசீஜர் கிடையாது. ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஓகே ஓகேங்க சார். அதுவும் இங்கே சொல்லி தருவாங்க, சொல்லி தருவாங்க, நீங்க பண்ணலாம். சார் இன்னொரு டவுட்டுங்க சார், எனக்கு இப்போ ஒரு வாரமா ரொம்ப கொட்டாவி அதிகமா வந்துகிட்டே இருக்குங்க சார். ம் அப்புறம் வந்து கழுத்து வலி இருந்துகிட்டே இருக்குது, ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, ஜீரணம் ஆகாத மாதிரி. அதுக்கு என்ன பண்ணலாங்க சார்? மூச்சு எனர்ஜி பயிற்சி பண்ணிட்டு இருக்கேங்க சார். எனர்ஜி லெவல் குறைவா இருக்கு. ம் இல்ல, நிறைய வந்து நீங்க நிறைய மெடிடேஷன் பண்றீங்களா? பண்றேங்க சார். ஸோ தட் உங்களோட ஏற்கனவே இருக்க யூஸ்டான எனர்ஜி வந்து நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து டிஸ்பெல் பண்ணணும். அதாவது நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா வேர்க்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது டிஸ்பெல் ஆகும். அது டிஸ்பெல் ஆச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான பிராணா உள்ள வரும்போது, அதாவது யூஸ்டான எனர்ஜி இருக்கும்போது தான் கொட்டாய் வரும். ஃப்ரெஷ் பிராணா இருக்காது. ஸோ தட் ஃப்ரெஷ் பிராணானா நிறைய வாக்கிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை டிஸ்பெல் ஆகி ஃப்ரெஷ் பிராணா உள்ள வந்துடும். எக்ஸசைஸே பண்ணிட்டு இருந்தா போதுமாங்க சார்? இப்போ மகரிஷி இதுவே மதன் ஐயா சொல்லி தரது பண்ணிட்டு இருக்கேங்க சார். இது பண்ணுங்க. ப்ளஸ் ஆடா நிறைய எக்ஸசைஸ் வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஓகே ஓகேங்க சார். ஸோ தட் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணும்போது டிவைன் எனர்ஜி உள்ள வரும், பாடி ஹீல் ஆகும். ஹீல் ஆகும்போது இதெல்லாம் நடக்கும். தூக்கம் வரும், தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா பல வருஷங்களா நமக்குள்ள இருக்க பிரச்சனைகள்லாம் இந்த டிவைன் எனர்ஜி உள்ள போய் வெளியே தள்ளும். மன பிரச்சனைகளாக உடல் பிரச்சனைகளை தள்ளும். வெளியே தள்ளும் போது நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா கொடுக்கணும். ஓகே ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ அதனால கூட தலைவலி இருந்துகிட்டே இருக்குமாங்க சார்? தலைவலி மெடிடேஷன்ல உட்காந்து தலைவலி வருதுங்களா? இல்ல, இப்போ இந்த 4 நாளா தாங்க சார் கழுத்து வலியும் கண்ணும் வலிக்கிற மாதிரி இருக்குங்க சார். கழுத்து வலியும் பல்லு வலிக்குதுங்களா? கண்ணுங்க சார். கண்ணா? ம் ஓகே. கழுத்துல வந்து மேல் கழுத்து வலிக்குதாமா? ரெண்டாவது போன்ல? பின்னாடி கழுத்துங்க சார். அதான் பின்னாடியில ரெண்டாவது போன்ல வலிக்குதுங்களா? ஆமாங்க சார். இப்போ போன்ல தான் உங்களுக்கு ஏதோ ஆக்சுவலி சின்ன அந்த நர்வஸ் ப்ராப்ளம் தான் இருக்கும், சரிங்களா? அதனாலதான் அந்த அந்த ரெண்டாவது போன் வலிச்சாதான் கண்ணில் வலிக்கும். ஓகே ஓகேங்க சார். ஸோ தட் ப்ராப்பரா செக் பண்ணுங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகேம்மா. அடுத்து அடுத்து பேசுறாங்க. அடுத்து யாரு?
அபிராமி, ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. ம். எனக்கும் அந்த சைனஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குங்க ஐயா. ஓகே. அது அது அதுக்கு தான் நான் டாக்டர்கிட்ட போவேன். அது எப்பவுமே டோலோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது டேப்லெட் நான் எடுத்துக்குவேன். ஸோ நீங்க அந்த சொல்லியிருக்கீங்க அந்த ஆக்னா சக்கரை இதுக்கு பத்தி அந்த சைனஸ்க்கும் அதுவும் ஏதோ கனெக்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அது சைனஸ் எதனால வருது அப்படின்ட்டு. பொதுவாக சக்கரை வீக்காக இருக்கும்போது சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இது நமக்கு வந்து ஏதாவது தேவையில்லாத உணர்வு நிலையில் நம்ம ஸ்டக் ஆயிருந்தோம் அப்படின்னாலும் அது வரும். சரிங்களா? அது என்ன அப்படின்றது உங்க லைஃப் ஸ்டைல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் கம்ப்ளீட்டா என்னால சொல்ல முடியுமா? சரிங்களா? ஓகே. இதனால இது இருக்கும் அப்படின்றத ஒரு பொதுவா நான் சொல்றேன். உங்களுக்கு எதனால வந்தது அப்படின்றத என்னால காயின் அவுட் பண்ண முடியாது. இது சக்கரை பாதிச்சிருந்தா இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஓகே. ஓகே. நன்றி. அபிராமி அம்மா, நீங்க கோஹோஸ்ட் தானே? ஆமாங்கம்மா. அது என்னால அன்மியூட் பண்ண முடியல மற்றவங்கள, அதனால. சரிங்க, நானே பண்றேன். ஓகே. நான் பாத்துக்கிறேங்கம்மா. சிவசியமா நான் பாத்துக்கிறேன். ஓகே அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். நீங்க சொன்னீங்க ஐயா, இந்த ஹார்ட் சக்கரன்றது அநாகதமாங்க ஐயா. ஹார்ட் சக்கரன்றது வெரி குட். நீங்க சொன்னதை ரிசீவ் பண்ணுங்க ஐயா. அந்த தீபம் எத்தனை மாதிரி அந்த ஓம் என்னக்குள்ள அதே மாதிரி உள்ளங்கையால ரிசீவ் பண்ணீங்க. அந்த ரிசீவ் பாயிண்ட்லாம் நல்லா கிடைக்குது. அந்த அந்த ஓம் சேட்டிங் பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த இம்முல போகல நம்ம மனது வந்து அமைதி தான் கிடைக்குது. அது இந்த ரிசீவ் பாயிண்ட்டும் நல்லா அந்த உள்ள ஆற்றல் உணர முடியுது. அதே மாதிரி 2 கையால பிளஸ் பண்ணக்குள்ள அந்த உலகத்தை லெவல்ல பண்ணக்குள்ள கூட நல்லா அந்த மனம் வந்து ரொம்ப ஒன்றி நல்லா பிளஸ் பண்ணுது. அந்த நீங்க ரொட்டேஷன் 2 கையும் மகரிஷி வைக்கிற மாதிரி பண்ண சொன்னீங்க, நல்லா இருந்தது. ஆனா அந்த ஆக்டிவிட்டி அந்த வலது மூளைன்றது எனக்கு தெரியல. ஆனா இம்முல இழுத்துட்டு போகல அந்த ஒளி வந்து ரொம்ப மன அமைதியா அப்படியே போயிடுதுங்க ஐயா. வேற ஒன்றும் என்னால உணர முடியல. ஆமாங்க. இப்போ மகரிஷியா சொல்ல எதன் மேல கவனம் வச்சு தியானம் பண்றீங்களோ அதுவாவா நம்ம அதோட தன்மைக்கு நம்ம போறத சொல்லுவோம் இல்லையா? ஆமா ஆமா. அதனாலதான் வந்து வெட்ட வெளியில வச்சு தியானம் பண்றோம். வெட்ட வெளி தன்மைக்கு நம்ம வந்து போய்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி ஒளி மேல கவனம் வச்சு தியானம் பண்ணும்போது என்ன ஆகும், அதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகும். தன்மை நமக்கு வந்து அல்டிமேட்டா நம்ம சோல் அப்படின்றது ஒரு லைட்டு தானே. அந்த லைட்டோட அந்த எனர்ஜியோட ரியல் கான்சியஸ்னஸ்க்கு நம்ம போக ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. மெடிடேஷன் இப்ப முடிச்ச உடனேவும் உடம்பு அப்படியே ரொம்ப லேசா ஆயிடுச்சுங்க ஐயா. பொதுவாவே அநாகத சக்கரத்துல நான் கவனம் வச்சு நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த அநாகத சக்கரத்துக்கு போயிடுங்க நம்ம கவனம் போகுது. அண்ட் அந்த விளக்கு சொல்லுவீங்க ஐயா, அந்த மேல விளக்கு எரியுது, அந்த காட்சிகள்லாம் அப்படியே தத்ரூபமா உணர முடியுதுங்க ஐயா. ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, அநாகத சக்கரத்துல வந்து நம்ம விளக்கெறிகிற மாதிரி நினைக்க கூடாது. தலைக்கு மேல அதுக்கு மேலதான் தெரியுது. பட் அந்த சொல்லும் போதெல்லாம் ஓம் சாண்டிங் பண்ணாலே அந்த ஓம்னு நம்ம அதை சொல்லும் போது எல்லாமே அந்த பயிற்சி அநாகத சக்கரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கவனம் அங்க போயிடுதுங்க ஐயா. அது ஓவர் ஆக்டிவேஷன் ஆகும். அது ஓம் சொல்லும் போது என்ன நடக்கும்னா சக்கராஸ் வந்து கம்ப்ளீட் ஃபுல் ஆக்டிவேஷன் போகும். இப்போ ஆமா, இப்போ உங்க சக்கராஸை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும், பல மடங்கு ஆக்சுவலி ஒரு அடிக்கிட்ட போய் ஒரு அடி தாண்டி இருக்கும். இப்போ உங்களை யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா திட்ட முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. யார் மேல கோவம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அவங்க 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 நினைச்சு பாருங்க, இப்போ கோவம் வருதான்னு பாருங்க. நிஜமாவே எனக்கு உண்மையா சொல்லணும்னா எனக்கு உண்மையா யார் மேலும் கோவமே இல்லைங்க ஐயா. இப்போ இல்ல, முன்னாடி ஒரு காலத்துல நிறைய பேர் இங்க இருப்பாங்க, இங்க இருப்பவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃப்டர் தட் இதை பண்ண முடியாது. முதல்ல மைண்ட் அங்க போகாது, அந்த கோவத்துக்கு அந்த எமோஷன்ஸ்க்கே போகாது. ஓ, அற்புதம் ஐயா.
ம் பட் எனக்கு இது அதனாலதான் உண்மையில ஒரு சந்தேகம் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்கம்மா, முடிச்சிருங்க. அந்த அந்த எண்ணம் வரும்போது இந்த ஓம் சாண்டிங் நான் ஐயா எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்படி நான் அந்த ஓம் சாண்டிங் நான் அந்த அந்த சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக் 9 டைம்ஸ் நான் சொல்லுவேன். அப்படி ம், சொல்லும் போது எனக்கு வேற கவனம் முழுக்க சரியா கரெக்டா அனாகத சக்கரத்துல போய் வர முடியல. ம், ம், ம். நான் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உடல் முழுக்க ஒரு வைப்ரேஷன் ஒரு மாதிரி அந்த அந்த இம்னு நம்ம சொல்லி அந்த அந்த மூச்சு காற்று முடியும் போது அது ஒரு நல்லாவே உணர முடியுதுங்க ஐயா அது. கண்டிப்பா நடக்கும். ஓம் ஆற்றல், ஓமோட மந்த்ராவோட என்ன நடக்கும் அப்படின்னா டிவைன் எனர்ஜி நிறைய உள்ள வரும். ஆ, நம்ம சரிங்க. ஆறால இருக்க தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பெல் பண்ணும். அதனால நிச்சயம் இந்த இது வைப்ரேஷன் நடக்கும். ஆமாங்க ஐயா. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது அந்த பயிற்சி பண்றதுக்கு நானே தூண்டுறேனா அல்லது எனக்கு அப்படி எழுப்புறேன்னா எனக்கு தெரியல. பட் எனக்கு அது தினமும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருதுங்க ஐயா. ஓகே, தினமும் பண்ணிடுறேன். ரொம்ப விஷயம் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமா இருக்குங்க ஐயா. அது மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க இடது வந்து லாஜிக்கு வலது வந்து ம், ஆன்மீகம் சம்பந்தம் இன்ட்யூஷன் ரெண்டுமே இன்ட்யூஷன் சொன்னீங்க. ரெண்டுமே வந்து ம் சிக்கல் தேவை. இடது வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணும், வலது வந்து இன்ட்யூஷன்ஸ் வந்து நம்ம ரைட் பிரெயினை அதிகமா யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளோட ஸ்டடீஸ் எஜுகேஷன் ம் சிஸ்டம் ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ற மாதிரி இல்லை. நீங்க சரிங்க. ஸ்பிரிச்சுவலா படிக்க ஆரம்பிச்சோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். இப்ப அது ஓரியன்டா ஒரு கொஸ்டின் என்னன்னா இப்ப சின்ன பையன் வந்து வலது கையில இடது கையில எழுதிட்டு இருக்காங்க. ஆ, நான் அது அப்படியே தான் விட்டுட்டேன். டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க அப்படி விட்டுருங்கன்னா விட்டாச்சு. பட் அவன் வந்து ரொம்பவே ஆட்டிடியூடா இருக்கான். நல்லா படிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. படிக்கிறாங்க. நல்லா துருன்னு இருக்காங்க. பட் இது இப்போ எனக்கு அது யோசனை வந்ததுங்க ஐயா. நம்ம இடது வலது இவ்வளவு நாளா நம்ம வலது கையில தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். எல்லாமே வலது வலதுன்னு போயிட்டு இருக்கோம். ம். சோ அவன் இடது கையில எழுதுறான். பட் அவனுடைய திங்கிங் நம்ம சொல்றது மெடிடேஷன் கூட பண்றதுக்கு வந்து உட்காருவான். நான் ஒரு செகண்ட் மேல உட்கார மாட்டான். அவ்வளவு என்ன ஒரு வயசு? என்னங்க என்ன வயசு? 4 வயசு ஆகுதுங்க ஐயா. 4 வயசுல அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு பட் பெரிய சன் அப்படி இல்லைங்க ஐயா. அதனாலதான் நானு இது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கு. இல்ல, அதாவது இங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 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 பேட்டர்ன் ஆஃப் மெடிடேஷன் செட் ஆகாது. அதுதான் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக் வந்து செட் ஆகும். அந்த டெக்னிக் அவர் கிடைக்கிற வரையும் அவரால் அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியாது. ம் ஓகேங்களா? ஸோ அதனால சரிங்க. ஒரே பேட்டர்ன் ஆஃப் மெடிடேஷன் வந்து ஏன் ஒரு டெக்னிக்கை வச்சு எல்லாருமே வந்து என்லைட் ஆக முடியும். ஆனா ஏன் இவ்வளவு ம் 112 டெக்னிக் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு சோழ டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெக்னிக் வந்து அவங்க செட் ஆகும். அதனாலதான் அவ்வளவு ப்ராக்டிசஸ் வந்து இருக்கிறது. சரிங்க. அதனால அவருக்கு தகுந்த ப்ராக்டிஸ் வரும்போது அவர் உட்காருவாரு. டைம் நிறைய இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க. டைம் நிறைய நிறைய இருக்கு. கதைகள் பட் மட்டும் நிறைய வேல்யூ வேல்யூ வேர்ட்ஸா வேல்யூ பேஸ்டான ஸ்டோரிஸ் மட்டும் நிறைய சொல்லிக்கணுங்க. அது அவங்களுக்கு சரிங்க. இந்த வயசுல. ஆமா அவன் கேக்குறது எல்லாமே ஸ்பேஸ் விண்வெளி சம்பந்தப்பட்டதெல்லாம் கேட்பாங்க. ம், நான் அதே பாக்குறேன். இந்த மாதிரி நான் பேசிக்கலா நான் நர்ஸ். பட் நிறைய குழந்தை நான் பார்த்திருக்கேன். விளையாடும் போது நானும் பக்கத்து வீட்டுல நானும் வளர்த்திருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இவன் ரொம்பவே அட்வான்ஸா கேள்வி கேட்பான். அட்வான்ஸ் நம்ம யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி தான் இருக்கும். நான் தவறா சொன்னேன்னா கண்டுபிடிச்சு திருத்துவான். இப்படி நீங்க சொல்லணும் அப்படின்னு எனக்கே சொல்லுவான். ஸோ இதெல்லாம் எனக்கு ம். ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குங்க இது. அதனால நான் யார் பார்த்தாலுமே கேட்கிறேன். இது இப்ப உங்கள மாதிரியான ஆட்கள் இந்த உயர்ந்த நிலையில இருக்கிறவங்கலாம் நான் கேட்கிறதா இருக்கு. எனக்கு இது சரிங்களா? இப்படி போயிட்டு இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல, செகண்ட் கரெக்ட் வருங்க தான், ஐயா. கரெக்ட் தான், ம். கரெக்ட் தான். இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்களே வந்து ஒரு ஒரு வருஷமா ஒரு ஒரு ஆன்மீக பயிற்சியில் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சக்கராஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களோட ரைட் பிரெயின் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. அடுத்து லிபரேஷன் அந்த மாதிரி திங்கிங் தாட்ஸ் எல்லாம் வரும். உங்களால வந்து சரிங்க. ஒருத்தர் கீழே வேலை செய்யறதுன்றது கடினமாயிரும். புரியலங்க. என்னால ஒருத்தவங்க கீழ வேலை செய்ய வேலை முடியாதுன்றீங்களா? செய்ய அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குல்ல, அதை டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. சரிங்க ஐயா. சில அதான் அந்த மாஸ் பிலீஃப்ல இருந்து கொஞ்சம் டேர்ன் அவுட் ஆயிரும். அதுவுமே நடந்துட்டு இருக்குங்க. இப்ப எனக்குமே அப்படிதான் நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆகும் அந்த இப்போ ப்ராக்டிஸ். அத விட்டு நான் இப்ப நான் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி வந்துட்டேன். முன்னாடி நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற ஆள் நானு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா பசங்களை கூப்பிட்டு
ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் இப்போதாங்க ஐயா அப்படி ஆரம்பிச்சிருக்கேன். நடக்குது இல்லையா? அது மாதிரி சரி நடக்கும். நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக துளசிமா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம். நான் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஈவினிங் டைம்ல ஒரு 7 o'clock. அப்ப நான் வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி எப்படின்னா, நான் ஃபுல்லா வந்துட்டு மார்னிங்ல நம்ம தூங்கி எழுந்துச்சா எவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் இருக்குமோ அந்த அவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. இது கரெக்டா இல்ல தப்பா? ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வரமாட்டேது. ஓகே, அதாவது உங்களுக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா, ஈவினிங் டைம்ல தான் உங்க பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகுது. புரியுதுங்களா? அதாவது 2 கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. மார்னிங் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ், ஈவினிங் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ். ஒருத்தருக்கு மார்னிங்ல அவங்களோட பிரெயின் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும், ஒருத்தவங்களுக்கு ஈவினிங்ல ஆகும். எனக்கு ஈவினிங்ல தான் ஆகும். ஈவினிங் நமக்கு வந்து நிறைய டைம், நிறைய எனர்ஜி இருக்கும். சரி. இப்போ உங்களுக்கு என்ன ஈவினிங் டைம்ல அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும், என்ன ப்ராப்ளம்னா, நைட்டு தூங்குறது 10 மணிக்கு தூங்க முடியாது. அப்போ சிரமம். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து கூல் டவுன் பண்ணணும். கூல் டவுன் பண்ணணும்னா தூங்க போறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா வந்து இந்த டிஜிட்டல் டிவைஸ் வந்து வெளியே வந்துடணும். ஒரு சூதிங்கான, அதாவது லைட் கம்மியா இருக்க என்வரான்மெண்ட்டுக்கு போகணும். டியூப்லைட் போட்டுட்டு இல்லாம லைட் கம்மியா இருக்கிற ஒரு என்வரான்மெண்ட்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும். அப்போ பாடி வந்து ஓகே ரெஸ்டிங்க்கு போகுதுன்னு தெரிய வரும் நர்வஸ் இருக்கு. ஸோ அதாவது ஒரு மெலடியான மியூசிக் கேட்கறது, இந்த மாதிரி பிரெயின் ஆக்டிவேட் பண்ணாம விஷயங்கள்ல பண்ணிட்டே இருக்கணும். அப்போ வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடாது, இல்லை ஏதாவது நம்ம ஆடியோ வழியாக கேட்போம் அப்படின்ற மாதிரி அதுவும் கேட்கக்கூடாது. புக்ஸ் வந்து படிக்கலாம், ஆனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸான தியரிஸ் இல்லாமல் நார்மலாக இருக்கும் இல்லைங்களா, படிச்சுட்டு ஜாலியாக, அதாவது எந்த வித காம்ப்ளெக்ஸ் தியரிஸ் இல்லாத ஒரு புக்ஸாக இருக்கும், நார்மல் புக்ஸாக படிச்சுட்டு தூங்க போகலாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நர்வஸ் சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகும். ஷட் டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் தூக்கம் வரும். என்ன ஆகுதுன்னா, மெடிடேட் பண்ணும்போது வேக்கப் ஆயிடுது, அதனால தூங்க முடியல. இல்லாட்டி நீங்க மார்னிங் மெடிடேஷனை மாற்றி வச்சு. இல்ல, மார்னிங் மெடிடேஷன் பண்றேன் சார். நானு மார்னிங் மெடிடேஷன் எனக்கு ரொம்பவே வந்துட்டு அக்ரெசிவா நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன். அதனால அது வந்துட்டு எல்லாருமே கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளவு ஸ்ட்ரென்த் வருது அப்படின்னு. நான் சொன்னேன், யூ டூ பிரீதிங் எக்ஸசைஸ், மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு. ஓகே. அதனால வந்துட்டு நான் என்ன செஞ்சேன், ஈவினிங் டைம்ல அந்த சாந்தி மந்த மெடிடேஷன் மட்டும் பண்ணிட்டு டக்குன்னு தூங்கிடுறது. ரொம்ப டீப்பா நம்ம பண்ண முடியாது அப்படின்றதுக்கு தான். ஓகே, அப்புறம் என்ன உங்களுக்கு தூக்கம் வந்துருதே? இல்ல இது இப்ப நம்ம கொஞ்ச நேரம் வந்துட்டு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தரே கிளாஸ் எடுக்கிறாங்க, சக்கரா கிளாஸ், அதுல வந்துட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. இப்ப நீங்களே மெடிடேஷன் கொடுத்தீங்க, மெடிடேஷன்ல பண்ணும் போதே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப மார்னிங் தூங்கி எழுந்துச்சா எப்படி இருப்பேனோ அப்படி இருக்கிறேன் நான். ஓகே, அது அப்படிதான் இருக்கும் மெடிடேஷன் பண்ணும்போது. அப்ப என்ன பண்ணணும்னா, நிறைய நீங்க வந்து பிளெஸிங் மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. நிறைய எக்ஸசிவா எனர்ஜி இருக்க மாதிரி இருந்ததுதான் உலகத்தை நல்லா வாழ்த்திருங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ரூட்டிங் டெக்னிக் நம்ம சொல்லி கொடுத்தோம் நினைக்கிறேன். ரூட்டிங் டெக்னிக் பண்ணீங்கன்னா அந்த எனர்ஜி, எக்ஸசிவா இருக்க எனர்ஜியும் குறைஞ்சிரும், நார்மலைஸ் ஆயிடும். நான் அப்படித்தான் சார் நானும் கொடுக்குறேன். நானு யாராவது பிளெஸிங்ஸ் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 கேன்சர் பேஷண்ட் கூட வந்துட்டு நான் இங்க இருந்தே தான் நான் வந்துட்டு அவங்களுக்கு ஹீல் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு இப்போவே வந்து நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து என்னோட எனர்ஜி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுட்டு நம்ம பிளெஸிங்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்றேன், நான் ஹீலிங் பண்றேன். ஆனா வந்து எனக்கு வந்துட்டு தூக்கம் வந்துட்டு ஒரு 9 o'clock அந்த டைம்ல ஏதாவது மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நான் போனா கூட எனக்கு அது வந்துட்டு தூக்கம் வர மாட்டேது. அவ்வளவுதான். அன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 2 o'clock கிட்ட தான் தூக்கம் வருது. அதனால நான் 9 o'clock மெடிடேஷன் கிளாஸ்க்கு எதுவுமே அட்டன் பண்றது இல்லைங்க சார். ஓகே, உங்களோட சிஸ்டம் வந்து ஈவினிங் நிறைய ஆக்டிவ்ல இருக்கிறதுனால இது இதா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணாலே எனர்ஜி அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் நீங்க கொஞ்சம் நைட் பண்றதை தவிர்த்துக்கணும். சரி. ஸ்லீப் வேணும் அப்படின்னும்.
இட் இஸ் அ நார்மல். இப்போ இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம், நீங்க நம்ம ஹீலிங் பண்ணோம் இல்லைங்களா, இது குரூப்பா இருக்கிறதுனால நம்ம பண்ணோம். சில பேர் இங்க ஹீலிங் கத்துருப்பீங்க, அவங்க இண்டிவிஜுவலா பண்ணலாம். ஹீலிங் கத்துக்காம இருக்க ஆட்கள் ஹீலிங் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஹீல் பண்றேன் நீங்க அப்படின்னு சொல்லுவோம், சொல்லிட்டு அவங்க நீங்க ஹீல் பண்ணிடுவீங்க நம்பிக்கையில இருப்பாங்க. சில பேருக்கு ஆகும், சில பேருக்கு ஆகாது. ஏன்னா கிரானிக் கேசஸா சிலருக்கு ஆகாது. ப்ராப்பரா ஒரு விஷயத்த முழுமையா நம்ம தெரிஞ்சுக்காம இந்த டெக்னிக்கை ஜஸ்ட் நான் ஒரு பிளெஸிங் டெக்னிக்கா மட்டும் வச்சுக்கோங்க. நான் ஒரு பிளஸ் பண்ணிக்கிறேன், சிகிச்சையை வேற எங்கேயா எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இது ஒரு பிளெஸிங் டெக்னிக் தானே தவிர இது கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஒருத்தர் வாழ்க வாழ்த்துறீங்க. ஆமா, அப்படிதான் செய்யறேன் நானு. ஏன்னா அவங்களுக்கே தெரியாதுங்க சார், இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதனால ப்ரே பண்ணும் போது நான் இதே தான் பண்ணிடுவேன் நானு. அவங்களுக்கு தெரியாது நான் என்ன பண்றேன்றது, அவங்களுக்கு தெரியாது. ஆமா. அண்ட் இது என்னன்னா முக்கியமா நிறைய இப்போ அம்மாவுக்கு நிறைய எனர்ஜி இருக்கனால பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு சிங்கிளா தனியா பண்ணும்போது இவ்வளவு எனர்ஜி வராது. அவங்க இந்த மாதிரி குரூப் மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும் இந்த பிளெஸிங்ஸை உலகத்துக்கு பிளஸ் பண்றதோ இல்லை ஹீலிங்காக பிளஸ் பண்றதோ இருக்கட்டும். மற்ற டைம்ல அவங்க சுயமா செல்ஃப் ஹீலிங். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஷியாம்லா சாயமா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். என் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே, நன்றிங்கய்யா. இப்ப நம்ம மகரிஷி கற்றுக் கொடுத்த இந்த ஆக்னை தவம் பண்றேன். இப்போ முன்னாடி பேசுனாங்க இல்லையா, எனக்கும் கொஞ்சம் சிமிலரா அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கு. எனக்கு மார்னிங் நான் ஒரு 3:30க்கெல்லாம் எழுந்து காயகல்பம் பண்ணிட்டு நம்ம ஆக்னை தவம் பண்றேன். ஆனால் அந்த நேரத்தில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஃபுல் ஃப்ளெஜ்டாக எனக்கு அந்த தவம் என்னால் பண்ண முடியல. இது டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கிடையாது. தாட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நானும் கஷ்டப்பட்டு அதை இது பண்ணிடுறேன். ஆனால் இவங்க சொன்ன ஈவினிங் பண்ணும்போது ஃபுல்லாக எனக்கு அந்த எனர்ஜி எனக்கு நல்லாவே அந்த ஆக்னையில் அந்த உயிரோட்டம்ங்கிறது அதை எல்லாம் நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். அந்த ஆக்னையில் அந்த உயிர் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே அந்த நெத்தியில் நம்ம குங்குமம் வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது தாண்டியும் அது போகிறதெல்லாம் நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அதே காலையில் நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த அளவுக்கு என்னால் பீஸ்ஃபுல்லாக பண்ணவே முடியல. அது எழுந்திருக்கும் போதே தாட்ஸ் ஏதோ வந்துட்டே இருக்குது. இதை எப்படி நாம மாத்திக்கிறதா இல்லை இதை இப்படியே கண்டினியூ பண்றதா? இல்லை, நைட் நீங்க தூங்கிடணும். நைட் நீங்க தூங்கிடணுமா? 3:30 மணிக்கு எந்திரிச்சு பண்றது நீங்க தூங்கிடணும். ஏன்னு சொல்றேன்னா, தூக்கம்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க ஐயா. இல்லைங்க, நீங்க 3:30 மணிக்கு எந்திரிச்சு பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, அதுதானே உங்களுக்கு செட் ஆகலன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. அப்ப அந்த டைம் நீங்க பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு பர்சன் மார்னிங்ல அவங்களுக்கு மார்னிங் ரூட்டட் பர்சன், அதாவது மார்னிங்ல ஸ்பிரிச்சுவல் ரூட்டிங் சில பேர் நல்லா இருக்கும், ஈவினிங் டைம்ல ஸ்பிரிச்சுவல் ரூட்டிங் நல்லா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ரூட்டிங் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சோல் நீங்க எந்த டைம்ல பிறந்திருப்பீங்கன்னு பாருங்க. மேக்ஸிமம் ஈவினிங் பிறந்தவங்களுக்கு ஈவினிங் நல்லா ஸ்பிரிச்சுவல் நல்லா இருக்கும். மெடிடேஷன் மிட் நைட்ல பிறந்தேன், அதனால உங்களுக்கு ஈவினிங் டைம் பெட்டரா இருக்கு. மார்னிங் பிறந்தவங்களுக்கு மார்னிங் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இது டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு நேரம் பண்றோம் அப்படின்றது இங்க மேட்டரை விட எவ்வளவு குவாலிட்டியா பண்றோம் அப்படின்றதான் விஷயம். நம்ம 20 மினிட்ஸ் பண்ணாலும் குவாலிட்டி அந்த 1 டேக்கு அது போதும். ஃப்ரீக்வன்சி கூட தேவையில்லை, 2-3 வாட்டி பண்ணணும் அப்படி கூட தேவையில்லை. 20 மினிட்ஸ் ப்ராப்பரா பண்ண முடிஞ்சா, ரெகுலரா டெய்லி பண்ண முடிஞ்சா அதுவே போதும். ஸோ தட் நைட்டு உங்களுக்கு பெஸ்ட் ஆகும்னா நைட்டு பண்ணுங்க. மார்னிங் உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி, அதாவது உங்களோட நர்வஸ் சிஸ்டம் பத்தி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா
சில டைம்ல நம்மளால படிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஈவினிங் தான் படிக்க முடியும், காலைல படிக்க முடியுமா எனக்கு தெரியல. அது மாதிரி சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த டைம்ல என்னால படிக்க முடியும், கிராஸ் பார்க்கும் படிச்சா. சில டைம்ல படிச்சா தூக்கம் வரும், உள்ள ஏறாது. சில டைம்ல நமக்கு வந்து ஆக்ஷன் ஓரியன்டா பண்ணணும் ஆசையா இருக்கும். அதாவது நடக்கணும், ஓடணும், ஒர்க் பண்ணணும்னு தோணும். அந்த டைம்ல போய் உட்காந்து பண்ற ஒர்க் நமக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டம் நம்ம ஒவ்வொருத்தரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஓகே உங்களோட ஹேபிட்ஸை டியூன் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா இருக்கும். ஓகே இல்ல உங்களோட ஹேபிட்ஸை வந்து வேற வேற மாதிரி நீங்க நர்வஸ் சிஸ்டம் ஆப்போசிட்டா வச்சீங்கன்னா உங்களால ப்ராப்பரா பண்ண முடியாது. ம் ம் நிறைய இருக்கு. கிரியேட்டிவ் சர்ஜன் இருக்கும், கிரியேட்டிவா ஒரு சமயம் கிரியேட்டிவா பிரைன் யோசிக்கும். அந்த டைம்ல உங்களால படிக்க முடியாது, நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தோணும். ம் ஒரு டைம்ல ஆர்கனைசிங் ஆகும் உங்க பிரெயின், ஒரு டைம்ல வந்து ஸ்டில்னஸ் கேட்கும். அதாவது உங்களோட பேட்டர்னை நீங்க கவனிக்கணும், என்ன பேட்டர்ன்ல உங்க பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது. அதை கவனிச்சு நீங்க அந்த டைம்ல அந்த ஒர்க்கை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க வந்து எஃபர்ட்லெஸ்ஸா அதை பண்ண முடியும். எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ம் ம் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணாதான் உங்களால ரெகுலரா பண்ண முடியும், டே பை டே. ஓகே ஓகே அப்போ நைட்டு, அதாவது நீங்க 3:30 மணிக்கு எந்திரிக்கிறது பதிலாக கம்ப்ளீட்டா தூங்கிட்டு, இல்லாட்டி வேற ஏதாவது உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா வேற ஏதாவது ஒர்க் பார்த்துட்டு ஈவினிங் டைம்ல நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் சரி வந்து சரி 3:30க்கு மெடிடேஷன் பண்ணணும், 4 o'clock மெடிடேஷன் பண்ணணும், ஒரு விடாமுயற்சியா இருப்பாங்க. எனக்கு 4 o'clock மெடிடேஷன் வராது, எனக்கு நைட்டு பண்ணாதான் பெஸ்டா இருக்கும். மார்னிங் டைம்ல நான் ஒரு மிட் டைம்ல நான் பண்ணாதான் எனக்கு மெடிடேஷன் பண்ண ஃபீல் வரும். ம் ம் ஒருத்தரோட இண்டிவிஜுவல் பர்சனோட பாடி அண்ட் மைண்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்க. ஏன்னா காலைல 4 மணிக்கு எழுந்துச்சு பண்ணீங்கன்னா அந்த மெடிடேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, தூக்கம் நிறைய ஸ்பாயில் ஆகும், அதனால பிரச்சனைகள் வரும். ம் ம் ஓகேங்களா? இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அந்த டைம்ல வந்து உங்களுக்கு பிரெயின் வந்து ரீசெட் ஆகிட்டு இருக்கு. உங்களோட ப்ரீவியஸ் டேஸ்ல நீங்க படிச்சது பார்த்தது எல்லா விஷயங்களும் பிரெயின் வந்து ஸ்டோர் பண்ணும். அந்த ஓகே ஸ்டோரிங் டைம்ல நீங்க முழிச்சிட்டு உட்காரும் போது இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமா ஓடுற மாதிரி தான் இருக்கும். ம் ம் ஸோ இது பார்ட்டா இருக்கலாம், நீங்க அதனால இதை ட்ரை பண்ணிக்கலாம். சரி ஓகே. ஓகே நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மமக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. உண்மையிலேயே இந்த ஒரு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, அதுக்கு நிறைய ஒரு ஆன்சர் நீங்க ரொம்ப தெளிவான ஆன்சர் பண்ணிட்டீங்க. மிக சிறப்புங்க. எனக்கு சில பேருக்கு அதை காலையில் டைம் கொஞ்சம் மெடிடேஷன் செட் ஆக மாட்டேங்குது, ஏன்னு அந்த ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்ததுங்க ஐயா. ஆமா, ரொம்ப சிறப்புங்க நீங்க ஐயா. 2 டைமா பிரிச்சிருக்கேன் வேணாம். மார்னிங் பர்சன்ஸ் ஈவினிங் பர்சன் பிரிச்சுட்டு, சில பேருக்கு ஈவினிங் தான் நல்லா சூப்பரா இருக்கும், அதனால ஈவினிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு, அதாவது ஆமாங்க. நீங்க பல வருஷம் அவங்க மார்னிங் பண்ணி அதை நீங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்து அதை கொண்டதை விட ஈவினிங் பண்ணி ஈஸியா எடுத்துட்டு ஈஸியா வந்துருது. ஆனா மார்னிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருந்தது. அது ஏன்னு அந்த தேடுதல்லயே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாயிட்டு இருந்தது. ரொம்ப ஒரு புரிதல் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. கேள்வி கேட்கும் நண்பர்களோட தாங்கய்யா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்த்தி நிறைவு செஞ்சுறோங்க ஐயா. ஆமா, அறிவிப்புகள் கொடுத்துருங்க. ஐயா வாழ்த்திறேன். அப்புறம் அபிராமி அம்மாக்கு வாழ்த்து. வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் நம்மளுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பதிலளித்த ஷாமையா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஷாமையா அவர்கள் வாழ்க வளமுடன். ஷாமையா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தில் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க வைக்கலாம் ஐயா. வணக்கம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த இறை சாதனை மார்க்கத்துக்கும் அங்க தொண்டு செய்யும் நல்லவங்களுக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். அபிராமியா அபிராமியம்மா வாழ்க வளமுடன்மா. அறிவிப்புகள் கொடுத்துட்டு நிறைய அடுத்த நிகழ்வாக வேதாத்திரியம் கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் நண்பர்கள் அட்வைஸ் பண்ணலாமா? அபிராமியா அறிவிப்புகள் கொடுத்தாச்சா? சில முக்கிய அறிவிப்புகள்மா.
அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். கவி இதை போட்டுடாங்கம்மா. நாளைக்கு வியாழக்கிழமை நாளை அதிகாலை நாளை அதிகாலை 4:30 4:30 மணி முதல் ஆண்டு எப்பொழுது விழா போல அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். 29ஆம் தேதி ஆண்டு விழா, 30-31 ஆசிரியர் பயிற்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க கேள்விக்கு பதில் வர்றதுக்கு முன்னாடி அறிவிப்புகளை கொடுத்துட்டு தான் அப்புறம் அடுத்து ஐயா கிட்ட ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்புகளை கொடுத்துட்டு தான் அப்புறம் கேள்வி பதிலுக்குள்ள வரணும். அப்போ நீங்க காலையில வாழ்க வளமுடன். சரிம்மா. 29ஆம் தேதி ஆண்டு விழா, 30-31 ஆசிரியர் வகுப்பு இருக்கு. அதனால இது நம்ம குடும்ப விழாவா எடுத்துட்டு அனைவருமே குடும்பத்தோடு வாய்ப்பு இருக்கிறவங்க அதுல பங்கு கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இது நாளைக்கு வியாழக்கிழமை ஞானஸ்ரீ எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயாவோட உரை. நிச்சயமா அதுல பங்கு கொள்ளலாம். நாளை காலை 9 மணி, மதியம் 2 மணி, 3 மணி சித்தர்குழி நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. மதியம் 12 மணிக்கு ஆனந்த யோகா பயிற்சி. அனைத்து அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். அபிராமியம்மா, வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. கிருஷ்ணவேணியம்மா. வேதாத்திரி கவிங்கம்மா. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாடுவதற்காக வீரர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
மிக இனிமையாக வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த இறை அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அருட்தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.